कस्तूरीतिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुः करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावळी गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः श्रीमद्भागवती वार्ता सुराणामपि दुर्लभा मेनिरे भगवद्रूपं शास्त्रं भागवतं कलौ श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम सन्तोषकारणं निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः अडियाர்களான ஆஸ்திகர்கள் கூடின இந்த கோஷ்டியிலே இன்று தொடக்கமாக 5 நாட்கள் கிருஷ்ண வைபவத்தை பற்றி சொல்ல வேணுங்கிறது அடியனுக்கிடப்பட்ட நியமனம். சௌமிய தாமோதர பெருமாளுடைய திருவடி வாரத்திலே தாயார் மற்றும் எம்பெருமான் அவர்களுடைய அனுக்கிரகத்தோடு இந்த 5 நாட்களும் கிருஷ்ணாவதார சரித்திரம் நிர்விக்னமாக நடக்க வேண்டுமென்று அவர்களிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு தொடங்குவோம். எம்பெருமானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்தவை. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு சாஸ்திரமே ஓதுகிறது. பிறப்பில்லாத எம்பெருமான் எத்தனையோ பிறவிகளை எடுக்கிறான். அவன் பிறக்கிறான்னு சொன்னாலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கீழ்ஸ்தானத்துக்கு வருகிறான்ங்கிறது தெளிவாக புரியுறது. உயரத்தில் இருப்பவர்கள் சாதாரணத்திலே தாழ இறங்க மாட்டார்கள். பணக்காரராக தான் இருப்பார். ஏழையோட கலந்துட போகிறதில்லை. படித்தவனாகத்தான் இருப்பன். படிக்காதவர்களோடு கலந்துட போகிறதில்லை. எதிரியும் மேல் மட்டத்தில் இருக்கிறவா சுலபத்தில் கீழ்மட்டத்துக்கு வந்துட மாட்டார்கள். ஆனால் அந்த சட்டம் பெருமானுக்கு அல்ல. ஏனெனில் கீழே கிடக்கிற சம்சாரிகளான ஜீவாத்மாக்கள் நம் போன்றவர்கள், அதே சமயத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமானோட கூடவே இருக்கிற நித்தியசூரிகள், இவர்கள் பட்சத்தில் பெருமான் பாரபட்சம் பார்ப்பதே இல்லை. அவனை பொறுத்தவரை உயர்ந்த ஸ்தானம் என்னும் தாழ்ந்த ஸ்தானம் என்னும் இரண்டில்லை. 2 குழந்தைகள் ஒரு தாயாருக்கு பிறந்தார்கள். ஒருத்தன் பட்டுகரணன், மற்றொருத்தன் விகலகரணன். அதாவது அங்கங்களெல்லாம் ஒரு பிள்ளைக்கு நன்னா இருக்குது, ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு அங்கஹீனம். இந்த 2 குழந்தைகளுக்கு நடுவிலே தாய்க்கு எந்த குழந்தையினிடத்தில் பிரீத்தி அதிகமாக இருக்கும்? நன்னா இருக்கிற குழந்தை தானே தம் பாட்டை பார்த்துனுடுவன். ஒழுங்காக இல்லாத குழந்தையினிடத்தில் தானே தாய்க்கு அன்பு அதிகமாக இருக்கும். அதே போல் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் 2 குழந்தைகள். ஸ்ரீவைகுண்டம்ங்கிற நித்திய விபூதியில் இருக்கிற நித்திய சூரிகள் ஆதிசேஷன், கருடன், விஷக்சேனர், இவர்கள்லாம் ஒரு குழந்தை எம்பெருமானுக்கு. நம்ம போன்ற பூலோகத்தில் இருக்கிற சம்சாரிகள் மற்றொரு குழந்தை. இந்த 2 பேரிடத்திலே அன்பு யாரிடத்தில் அதிகமாக காட்டுவன் என்னால் ஆதிசேஷனும் கருடனும் விஷக்சேனரும் பக்தியாலே சிறந்தவர்கள், ஞானமும் சக்தியும் படைத்தவர்கள். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை பகவானுக்கு இல்லை. நாம் தானே பக்தியற்று தவிக்கிறோம், ஞானம் சம்பாதிக்க முடியுமான்னு முயற்சிக்கிறோம். அதனால் நம் போன்ற எளிய மக்களிடத்திலே தான் தாயான எம்பெருமானுக்கு அன்பு அதிகமாக இருக்கும். நாம் பகவான் அடைவதற்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறதான் நினச்சின்னு இருப்போம். ஆனால் அவன் நம்மை அடைவதற்கு பண்ணும் பிரயத்தனத்தில் நாம் 100ல் 1 மடங்கு கூட பண்ணுறதில்லை. ஒரு குழந்தை தாயாரிடத்தில் அன்பு செலுத்துறது அதிகமா, தாய் குழந்தையினிடத்தில் அன்பு செலுத்துறது அதிகமானு பார்த்தால் முதல்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறது தாயார் தானே. இந்த குழந்தைக்கு நினைவு தெரியாத காலத்தில் இருந்து, தனக்கு பசிச்சதுன்னா வலிச்சதுன்னா சொல்லக்கூட தெரியாத காலத்தில் இருந்து தாய் தானே சேயை பாதுகாத்துகிறாள். அதே போல எம்பெருமானும் குழந்தைகளான நமக்கு எது நல்லது எது தெரியாதது எது தீயதுன்னு தெரியாத நாளிலிருந்து அவன்தான் பார்த்து கொள்ளுகிறான். அதனால தான் எம்பெருமான்
குழந்தைகளான சம்சாரிகளை ரட்சிக்க வேண்டுமென்று உயர்ந்த ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து நம் பூலோகத்திலே வந்து அவதரிக்கிறார். அவர் அவதரிக்கிறார்னு சொல்லச்சேவே தன் பெருமகள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்துட்டு பூமண்டலத்திலே வந்து நமக்காக எத்தனையோ இன்னல்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். சௌகரியமாக இருக்கிற இடத்துலேருந்து அசௌகரியமாக ஒருத்தர் இடத்துக்கு ஒரு நாளும் போக மாட்டான். நம்ம பங்களா மாதிரி வீட்டில் வாசம் பண்ணிட்டு இருந்தா ஒரு 10 நாள் வெள்ளை அடிக்கிறதுக்காக வாடகைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோன்னு வச்சுப்போம். அந்த 10 நாள் இருக்கிறதுக்குள்ளே எனக்கு இது சௌரியம் இல்லை அது சௌரியம் இல்லை சொல்லி குறைஞ்சு தீர்த்துனுடுவா. என்னமோ பிறக்கறச்சேவே இந்த பங்களாவோட பிறந்தா போலையும் இன்று தான் குடிசேன்னா என்னதுன்னே கண்ணில் படுறா போலையும் நடந்துக்கிற மூல்யம். ஒரு 10 நாள் சின்ன இடத்தை பொறுத்துக்கிறதுக்கே நம்மால் முடியலையே. ஸ்ரீவைகுண்டம் எப்படிப்பட்ட இடம், நம்ம பூலோகம் எப்படிப்பட்ட இடம். அந்த இடத்த விட்டுட்டு இங்கே வந்த எம்பெருமான் ஏதான் ஒருவேளை நொந்துண்டு பேசுவனோ, இப்படி போய் கீழே பிறக்க வேண்டியிருக்கேன்னு சொல்லி போனோன்னா ஆனந்தமாக பிறக்கிறான். வருத்தத்தோட பிறக்கிறதில்லை, கடனுக்குங்கிறதுக்காகவும் பிறக்கிறதில்லை. தன் இச்சாதீனமாய் சந்தோஷத்தோடே நம் குழந்தையை ரட்சிக்க வேண்டிய கடமை நம்மது, நாம் ரட்சிக்கிறோம் என்று மிக்க மகிழ்ச்சியோடு எம்பெருமான் திருவவதாரம் பண்ணுகிறான். அப்படி பண்ண அவதாரங்களுள் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்ன தசாவதாரங்கள் கொண்டாடுகிறோம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் ஆச்சரியமாக சாதித்தார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருக்கண்ணபுரத்தை பற்றி பாடச்சே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இந்த 10 அவதாரங்கள் பெருமான் பண்ணினான். 10 தான்கிறது அல்ல, 10,000 அவதாரங்களும் பகவானுக்கு உண்டு. நமக்கு பிரசித்தமாக தெரிய வர்றது இந்த 10 அவதாரங்களை தவிர அதுக்குன்னு அவர் 10 பிறவிகள் தான் எடுத்திருக்காருங்கிறது அல்ல. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேன்னு வேதம் சொல்லுகிறது. பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப என்று கண்ணனே கீதையில் எனக்கும் பல அவதாரங்கள் கடந்தன என்று தெரிவிக்கிறான். அதனாலே பகவத் அவதாரங்கள் எண்ணிறந்தவை. அதிலே அடியார்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அனுபவிக்கிறதுங்கிறது 2 அவதாரங்கள். ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். அவதாரங்களை உற்று நோக்கினோம்னா கிருத்தயுகத்தில் முதல் 5 அவதாரங்கள் நடந்தன. அடுத்தது பரசுராமர் ராமர், அது திரேதாயுகத்திலே ஏற்பட்டது. அடுத்து பலராமனும் கண்ணனும், அது துவாபர யுகத்திலே ஏற்பட்டது. கடைசியாக கலியுகத்தில் இனிமேல் கல்கி அவதாரம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதாந்த தேசிகன் தசாவதாரத்துக்குன்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை சாதித்தார். இச்சாமீன மிகார கச்சப என்று தொடங்கி ஓரோரு அவதாரத்துக்காக ஓரோரு சொல் சாதித்தார். அதிலே இந்த 2 அவதாரங்களை பற்றி பேசினார். முதல் 5 அவதாரங்கள் அது ஒரு மாதிரி, அதாவது மிருகத்திலேருந்து வளரத் தொடங்கி தொல்லியும். இப்போ மக்கள் எப்படி உருவானார்கள்னு கேட்டால் அறிவியலில் எத்தனையோ வழி சொல்லி கொடுக்கிறார்கள். இந்த அவதாரத்தில் நடந்த வளர்ச்சியை பார்த்தீங்கனாலே முதல்ல மீன், அதுக்கு நீஞ்சறதுக்கு மட்டும்தான் தெரியும், நிலத்தின் பக்கம் வந்தாலே பிராணம் போயிடும். அடுத்தது ஆமை, மீனாலே ஜலத்தில் மட்டும்தான் வாழ முடியும். ஆமை ஜலத்திலையும் வாழும் நிலத்திலையும் வாழும். அதனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுகிறோமே, அந்த மீன் இப்போ ஆமையாக வளர்ந்தது. ஆனால் ஆமையால் நிமிர்ந்து நின்று நடக்கவோ ஓடவோ முடியாதே. அது அடுத்து வராகாவதாரமாக வளர்ந்தது. பன்றியால் ஜலத்திலையும் இருக்க முடியும், நீரிலையும் நீஞ்சறதுக்கு முடியும், சேத்திலையும் இருக்க முடியும், ஓரளவுக்கு முன்னங்கால தூக்கிறதுக்கு முடியும். இது பன்றியான அவதாரம். அடுத்த எம்பெருமான் நரத்துவம் மிருகத்துவம் கலந்த நரசிம்ம பெருமானாக பிறந்தான். விலங்கு ஜாத்தியிலிருந்து மனித இனத்தை நோக்கி போவதற்காக தலைக்கு மேலே மனிதனுடைய தலைக்கு கீழே மனிதனுடைய உடம்போடே, தலை சிங்கத்தினுடைய உடம்போடே இன்று ஹரிதசையோகோ பஷ்யன் நௌத்பத்திகமென்னு 2 உருவத்தை ஒன்றாக்கி கொண்டு நரசிம்ம பெருமான் அவதரித்தார். அதுக்கப்புறம் முழுமையான மனுஷன் வாமனமூர்த்தி திருவவதாரம் பண்ணினார். ஆனால் அது கூட மனுஷனாக பிறக்கலை, அதிதி தேவியினுடைய குமாரனாக பிறந்தபடியால் தேவஜாத்தியில் தான் வாமனமூர்த்தியினுடைய திருவவதாரம். இந்திரன் தேவேந்திரன் கேள்விப்பட்டிருப்பீள். இந்திரனுடைய கடைசி தம்பி தான் வாமனமூர்த்தி.
ஆனால் அவனும் தேவகோட்டியில் சேர்ந்து விட்டார். இந்த முதல் 5 அவதாரங்களும் முதல் யுகமான கிருதயுகத்திலே நிகழ்ந்தன. அடுத்த யுகம் திரேதாயுகம், பரசுராமாவதாரம், ராமாவதாரம். அடுத்து துவாபர யுகம், பலராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். இதிலே அந்த திரேதாயுகத்தில் பரசுராமர் ராமரை பற்றி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது ரோஷராம கருணா காகுத்ஸ்த என்ன 2 பேருக்கு அடமொழியோடு தெரிவித்தார். கோபத்துக்குன்னு ஒரு ராமர், கருணைக்குன்னு ஒரு ராமர், எப்பவும் வெடிக்கிறதுக்குன்னு ஒரு ராமர், எப்பவுமே பிடிச்சுக்கிறதுக்குன்னு ஒரு ராமர். நாம் அவன் திருவடிகளை பற்றி கொண்டோம் என்னால் விடாமல் நம்மை பிடித்து கொள்ளுகிறான். கருணையே வடிவெடுத்தவனான ராமன். அந்த ராமனுடைய கதை என்னங்கிறத பற்றி கடந்த ஆண்டு இந்த கோட்டியில் அனுபவித்தோம். அதனால் சொல்கிறச்சேவே சபையார் சொன்னால் அடுத்து கண்ணனை பற்றி தான் கேட்க வேண்டும். ஏன்னா ராமனுக்கும் கண்ணனுக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி என்னைக்கும் உண்டு. அவரை விரும்புகிறவர்கள் சில பேர், இவரை விரும்புகிறவர்கள் சில பேர். கண்ணன் தான் வசத்தின்னு இவா சொல்லிட்டுருப்பா, ராமன் தான் வசத்தின்னு அவா சொல்லிட்டுருப்பா. உபன்யாசகர் முதல்ல உட்காண்டிருக்கிறவா யாருன்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டா தான் இது என்ன ராமபிரபாவம் சொல்லலாமா இல்லை கிருஷ்ண பிரபாவம் சொல்லலாமா, அது மாசத்தையும் பொறுத்தது. நீங்கள் இப்போ சித்திர மாதத்திலே ராம ஜன்ம நவமி உற்சவத்தும் போது கூப்பிட்டுருந்தீங்கன்னா ராமபிரபாவம் தான் எந்த உபன்யாசகன்னு சொல்லுவார். அஷ்டமி தாண்டி இப்போ ஆவணி ரோகிணி கழிந்து கிருஷ்ணாஷ்டமிக்கு அப்புறம் கூப்பிட்டீங்கன்னா கிருஷ்ண வைபவம் சொல்ல போகிறார். போன வருஷம் ராமாவதாரத்தை பற்றி பார்த்துட்டோம். இந்த ஆண்டு கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அனுபவிக்க வேணும். இந்த ரெண்டுமே 2 பிறந்தவை. பரசுராம ராம, பலராம கிருஷ்ண. ஆனால் பலராமனும் கண்ணனும் அண்ணன் தம்பி உறவு முறையாளர்கள். பரசுராமனும் ராமனும் எதிர்த்தே நின்றவர்கள். இருவரும் ஏக காலத்தில் வாழ்ந்திருக்கா. அது ஒரு ஆச்சரியமான செய்தி. மற்ற அவதாரங்கள்லாம் ஒன்றுக்கொன்று சந்தித்து கொண்டு நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ ஆழ்வார்கள் 10 பேர் அவதாரம் பண்ணாலும் இல்லையோ, ஒரு ஆழ்வார் இன்னொரு ஆழ்வாரை சந்திச்சுட்டு எங்கேயான பாசுரம் பாடி நீங்கள் பார்த்தீங்களோ. முதலாழ்வார்கள் 3 பேர் சந்தித்து கொண்டார்கள் திருக்கோவலூருங்கிற இடத்திலே. பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரை திருத்தினவர். அதனால் பேயாழ்வார் திருவடி தாமர்களை சேவித்ததுண்டு திருமழிசை ஆழ்வார். மதுரகவி ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சந்தித்து கொண்டுள்ளார்கள். பெரியாழ்வார் கண்டிப்பாக ஆண்டாளை சந்திச்சிருக்கணும், அவர் பெற்ற பெண்ணு தானே. இப்படி சில பேர் சந்திப்பு உண்டு, சில பேரிடத்துல சந்திப்பு கிடையாது. அதே போல் அவதாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பரசுராமரும் ராமரும் சந்திச்சுட்டு இருக்கா, பலராமனும் கண்ணனும் சந்திச்சுட்டு இருக்கா. ஆனால் ஏனைய அவதாரங்கள் மற்ற 6 சந்தித்து கொண்டதாக தெரியவில்லை. குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி கேளுங்க. 10 அவதாரத்தை சொல்லி கொடுத்துட்டு சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டு யாரெல்லாம் சந்தித்து கொண்ட அவதாரம், யார் சந்திச்சுக்காத அவதாரம், நாம் பழைய நாள் போலவே தான் கதையை சொல்லியிருந்தோம்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் கேட்டுக்கு போகிறதில்லை. ஏதோ கதையை மாற்றிடாதீங்க, அது அதுவாக தான் இருக்கணும். கதை அதே கதையை சொல்லிவிட்டு அது மனசில் ஏற்கிறதுக்கு வேணால் மாற்றி மாற்றி கேள்வியை கேட்டு புரிய வைக்கலாமே தவிர அதுக்குன்னு மத்ஸ்யமூர்த்தி கூர்மம் ஆகிட போகிறதில்லை, கூர்மன் நரசிம்ம கதையும் ஆகிட போகிறதில்லை. அதனால் நமக்கு ஏற்ற வகையில் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையினர்கள் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறார்களாங்கிறது முக்கியம். இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காண்டிருக்கீங்களோ இல்லையோ, எத்தனை பேர் 25 வயசு கீழே இருக்கா? யோசித்து பார்த்தால் 10ல் ஒருத்தர் தேறினா அதிகம். சரி, குழந்தைகள் கதை கேட்குமா? ராமாவதாரமும் குழந்தைகளுக்கு தானே, கிருஷ்ணாவதாரம் குழந்தை கண்ணனை பற்றி தானே பேசவே போகிறோம். ஆனால் சிறு வயதினர்கள் ரொம்ப தூரம் கேட்க வர்றதில்லை. அதுக்கு அப்பா அம்மாவே முக்கிய காரணம். இப்போ படிப்பு தான் முக்கியமே தவிர கதை கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு விடுவா. ஆனால் அந்த படிப்புக்கு இந்த கதைகள் எவ்வளவு உதவுங்கிறதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மறுத்துடுறோம். ஏன்னா ஆத்ம விஷயத்தை சிறு வயசுலேருந்து சொல்லிட்டு வந்தால் தான் வயசான பிற்பாடு அதில் ஆசை இருக்கும். இல்லைன்னா தேகத்தை மட்டுமே பார்க்க தோணும். ஆத்மாவை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுனுட்டோம், முன்னோடிகளான பகவானுடைய ஆழ்வார்களுடைய கதைகளை தெரிஞ்சுனுட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலே கஷ்ட நஷ்டங்களை எதிர்நோக்கும் போது அதை பார்த்து அப்படியே நாம் நடைமுறைப்படுத்திவிடலாம். ஏன்னா பெரியோர்கள் நடத்தி காட்டியிருக்காளோ இல்லையோ, அந்த வழியை படித்து வச்சிருந்தால் கேட்டு வைத்து கொண்டால் நாமும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஹேத்துவாக இருக்கும். எதற்கு சொல்ல வந்தே, போன வருஷம் ராமாவதாரம் அனுபவித்தோம், இந்த வருஷம் கிருஷ்ணாவதாரம் அனுபவிக்க வேணும். இது 10 அவதாரங்களுக்குள்ளே இந்த 2 அவதாரங்களை பூர்ணமான அவதாரம்னு சொல்லுவார்கள். மனிதனாகவே பிறந்து மனிதனைப் போலவே வளர்ந்து மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களையெல்லாம் பட்டு கல்யாணம் பண்ணிண்டு குழந்தை பெற்று இது இத்தனையும் நம்மாட்டமே இருக்கும் இல்லையோ. என்னைக்கு நம்ம போல இன்னொருத்தர் இருந்தால் சுலபமாக அவர்களோட நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம். பார்க்குறச்சேவே ஒருத்தர் 7 அடிக்கு ஆஜானுவாகுவா அப்படியே உடையவராட்டம் இருக்காருன்னா விலகி போயிடுவோம்.
நம்ம கிட்டக்க வரமாட்டோம். நம்ம போல ஒருத்தர் இருக்காருன்னா கிட்டக்க வருவோமோ இல்லையோ. அதனால தான் அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நமக்கு நெருக்கம் அதிகம். மற்ற அவதாரங்கள் இப்போ நரசிம்ம பெருமான்னு சொல்கிறோம், வராகம்னு சொல்கிறோம், எட்டு நின்று கைகூப்புவோம். மிக உயர்ந்த அவதாரங்கள். பயத்தோட சில பேர் கைகூப்புவா, பிரியத்தோட சில பேர் கைகூப்புவர்கள். ஆனால் ராமன கண்ணனை பொறுத்தவரை நமக்குள்ளேயே வாழ்ந்தவர்களோ இல்லையோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போலவே வாழ்ந்து காட்டினார்கள். அதிலே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்றி அனுபவிக்கிறதுக்காக கூடியிருக்கோம். அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. நாம் உபன்யாசம் பண்ணிட்டு போயிடலாம், இருந்தாலும் சொல்லப்பட்ட கதைகளுக்கு ஒரு அடிப்படை வேணுமோ இல்லையோ. அது பாகவதத்தினுடைய தசமஸ்கந்தமாக இருக்கட்டும்ங்கிறது அடியார்களும் பிரார்த்தித்தார்கள். அதனால் அப்படியே நாம் வச்சுனுடுவோம். ஸ்ரீ பாகவதம்ங்கிறது 18 புராணங்களுக்குள்ளே ஓர் உயர்ந்த புராணம். விஷ்ணு புராணம் சாலச் சிறந்தது, பாகவத புராணம் அத்தியுதமான புராணம். இதெல்லாம் சாத்விக புராணங்களுக்குள்ளே எடுக்கப்பட்டவை. மொத்தம் 18 புராணங்கள். இந்த புராணங்கள்ங்கிறதே வேதத்தினுடைய அர்த்தங்களை நமக்கு எளிதாக புரிய வைப்பதற்காக பிறந்தவை. புஸ்தகத்தில் படிச்சுட்டா மட்டும் போராது, அதை பண்ணி காட்டணுங்கிற எண்ணத்தோடு தான் பகவான் அவதரிக்கிறார். அவதாரங்கிறது எது? சட்ட புஸ்தகம் இருக்கும், அதன்படி யாரானு நடத்தி காட்டணும் இல்லையோ. அதே போல் வேதம்ங்கிறது சட்ட புத்தகம், அதில் இருக்கிறத நடத்தி காட்ட பகவான் அவதரிக்கிறார். அவதார சரித்திரங்களை எழுதி வச்சது தான் இதிகாசனங்களும் புராணங்களும். அதிலே 18 புராணங்கள். 18 புராணத்தை 3 வகையாக பிரிப்பர்கள். சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம். அதில் சாத்விக புராணத்தை வாசிக்க வாசிக்க சத்வகுணம் வளரும், ராஜச புராணத்தை வாசிக்க வாசிக்க ரஜோகுணம் வளரும், தாமச புராணத்தை படிக்க படிக்க தமோகுணம் வளரும். நமக்கு தேவை 2 நில் 1 நில் ஒன்றி நிற்க வேணும். 3 குணங்கள் மொத்தம் 3 2 அகற்றி 1 ஒன்றி நின்று திருமங்கையாழ்வார் தெரிவித்தா போலே சத்துவகுணத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் நாம் பிரயத்தனப்பட வேண்டும். இப்போ இந்த புராண கதை 5 நாள் கேட்க போகிறோமே, என்ன லாபம்? ஒரு மந்த புத்தி உள்ளவனாக இருந்தால் கூட ஒரு லாபம் இல்லாமல் எந்த செயலையுமே செய்ய மாட்டான். நாங்கள் இப்போ 1.5 மணி நாள் வந்து உம்மோட சிரமப்படணும். நாங்கள் பாட்டு சாயங்காலத்தில் வீட்டில் இருந்தோம்னா எத்தனையோ கேளிக்கைகள். பொட்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டோம்னா 6:30 மணியாக எத்தனை காட்ட போகிறான். பொழுது நன்னா போகுமே. அதை விட்டுட்டு இந்த கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் நமக்கு என்ன கொடுக்க போகிறதுன்னு உங்களுக்கு தோணும். முக்கியமாக ஒன்று கொடுக்கும், சத்துவகுணம் வளரும். நமக்கு சாத்விக ஸ்ரத்தை ஏற்பட்டால்தான் வாழ்க்கை ரசிக்கும். சத்துவகுணம் வளருவதற்காகவே தான் புராண பட்டனம். புராணத்தை படிக்கிறதா இருக்கட்டும், கேட்கிறவருக்கா இருக்கட்டும், சொல்கிறவருக்கு நாக்கு சுத்தி அடையும், கேட்பவர்களுக்கு காது சுத்தி அடையும். நம்ம மனசா இருக்கட்டும், இந்திரியங்களா இருக்கட்டும், எத்தனையோ அசுத்தங்களின் வசப்பட்டவை அழுக்குகள். அந்த அழுக்குகள் போக்கிக்கிறதுக்கு ஜலத்தை போட்டு தொடச்சாலாம் போராது. புராண வாக்கியங்கள், பெரியோர்களுடைய திருவாக்கு, அது நம்ம மனசில் படப்பட அப்படியே கழுவி விட்டா போல பளிச்சுன்னு ஆகிடும். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்போ அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டேடோ இல்லையோ? இந்த வருஷம் கழுவி விட்டுட்டோம், பளிச்சுன்னு ஆயிடுத்தோ இல்லையோ? போன வருஷமே ஆயிருக்குமே, இல்லைன்னா நீர் ஒழுங்காக சொல்லலேன்னு அர்த்தம். அப்போ அழுக்கு போன வருஷம் போயிடுத்துன்னா இந்த வருஷம் எதுக்கு அவரையே திரும்ப கூப்பிடுறா? இப்போவே எதுக்கு அழுக்க போக்குறீர்னா? நம்ம வீட்லேயே அலம்பி விடச்சே அழுக்கு போனாப்பில் தான் இருக்குது, அடுத்த நாள் வந்து சேர்ந்து விடுறதோ இல்லையோ? அதே போலத்தான் சம்சாரத்திலையும். இப்போ 5 நாள் கேட்டு அழுக்கு போனாப்பில் இருக்கும், 4 நாள் ஆறத்துக்குள்ளே வந்துடும். 4 நாள் ஆகண்டாம், கேட்டு முடிச்சுட்டு 9க்கு நீங்கள் வெளியில் போகிறச்சே வந்துடும். இது அடுத்த நாள் அதற்கடுத்த நாள் வர்றது இருக்கட்டும், உட்காண்டிருக்கிற வரைக்கும் அந்த பூர்வர்களுடைய வாக்கியம் காதில் பட்டு இருக்கிறதுனாலே மனசு தெளிவாக இருக்கா போல தோணும். அந்த தெளிவை நாம் வீட்டுக்கு போனப்புறம் நீடித்து கொள்ள வேண்டும். அதுதான் உபன்யாசம் கேட்கறதுக்கே பிரயோஜனம். இப்போ நீங்கள் உட்காண்டு கேட்கறது மாடு மேய்கிறா போலே. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேயரிச்சே மெதுவாக சாப்பிடாது, கிடு கிடு கிடுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு போய் அடக்கி வச்சுனுடும். தாடைக்கு கீழே தான் கொட்டில் போய் உட்காந்துனுட்டு இந்த தாடையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கொண்டு வரும். ஆசை போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையோ? அதே போல் நீங்களும் இப்போ கேட்குறச்சே கிடுகிடுன்னு மனசுலே வாங்கினுடணும். வீட்டுக்கு போன அப்புறம் ஆசை போடணும். என்னென்னது, முதல்ல என்ன சொன்னார், 2வது என்ன சொன்னார், 3வது என்ன சொன்னார், அப்படிங்கிறதுக்கு மெதுவாக ஆசை போடும்போது கேள்விகள்லாம் உதிக்கிறதோ இல்லையோ? எழுதி வச்சுங்கோ. இந்த இடத்துல சந்தேகம் வந்தது, மறுநாள் வரச்சே கேள்வியை கேளுங்கோ. சமாதானம் வந்துடுத்துன்னா 2 தரம் கேட்டதுனால மனசில் நன்னா பதிஞ்சு போடும். பகவத் விஷயங்கள் கதைகள் எதுவுமே நீங்கள் முதல் தரம் கேட்டுட்டு புரியலையேன்னு கவலையே படாதீங்க. அது அவ்வளவு சுலபத்தில் புரியறதல்ல. பள்ளிக்கூடத்தில் 12 வருஷம் படிக்கிறோம்,
முதல் வருஷம் படிச்சுட்டு எனக்கு 12வது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு படுத்துன்னா சொல்கிறோம். எத்தனை தரம் கஷ்டப்பட்டாலும் 12 ஆண்டு படிக்கிறோம் இல்லையோ, அதே போலத்தான் புராணங்களும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பிரயத்தனப்படணும். கண்ணால் பார்க்குற உடம்பை பற்றின படிப்புக்கே 12-20 வருஷம் ஆச்சுன்னா பார்க்க முடியாத ஆத்மாவை பற்றின படிப்புக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அந்த பிரயத்தனம் முக்கியம், முயற்சியும் முக்கியம். அதுக்கு தான் இத்தனை புராணங்களையும் எழுதி வைத்தார்கள். அதில் சாத்விக புராணம், பாகவத புராணம். பாகவத புராணத்துக்கே சிறப்பு. இது ஒரு வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையாலே அச்சு போடப்பட்டதல்ல. பின்ன எல்லா புஸ்தகமே அப்படித்தானே அச்சு போட்டிருப்பான்னு கேட்க தோணும். அப்படி இல்லாமல் கண்ணன் ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறான். அவர் 100 வருஷங்களுக்கு மேலே பூலோகத்தில் வாழ்ந்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்ப புறப்படுகிறார். அப்போ கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கின உத்தவர், அவனுடைய பரமபக்தன் உத்தவர் கண்ணன் திருவடிகளை பிடிச்சின்னு பிரார்த்திக்கிறார். த்வத் வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாஸ்யந்தி பூதலே, உன்னை விட்டு பிரிந்து உன்னுடைய அடியார்கள் பூமண்டலத்திலே எப்படி வாழ்வார்கள்? நாம் ரொம்ப உயர்ந்த ஒரு மனுஷனோட பழகிட்டோம்னா திடீர்னு அவர் நம்மளை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னால் நம்மால் அதை தாங்கிக்கிறதுக்கு முடியாது. சில பேரோட பழக்கம் இருக்கும், விட்டால் தேவையில்லைன்னு நமக்கே தோணும். ஆனால் சில பெரியோர்களோட பழகிவிட்டால் இவர் என்ன பிரிஞ்சு போயிட்டார், இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று நமக்கே பயமாக இருக்கும். ஆறும் போகிறவர்களோட புறப்பட்டு போயிட முடியாது. என்னைக்கா இருந்தாலும் மிச்ச வாழ்க்கைத்தான் போகிறோம். ஆனால் அப்போ அவரை ஞாபகம் வச்சுண்டு அவர் எப்படி வாழ சொல்லி கொடுத்துருப்பாரோ அதன்படி வாழறது தானே நமக்கு. இப்போ தந்தையார் இல்லை, தாயார் இல்லை, நம்ம ஆச்சாரியன் இல்லை அப்படின்னு அவர் புறப்பட்டு போயிட்டா நான் எப்படி வாழணும்னு அவர் நினைத்திருப்பாரோ அப்படி வாழ்ந்தால் அது ஒன்று தான் நாம் அவருக்கு செலுத்துகிற நன்றியாக இருக்க முடியும். ஏன்னா மக்கள்ங்கிறவர் என்னைக்கு இருக்கிறதுக்கு தானே போகிறார். அதனாலே இப்போ கண்ணன் எம்பெருமான் புறப்பட்டு போகிறார். உத்தவர் திருவடிகளை பிடிச்சின்னு பிரார்த்திக்கிறார், நீ போப்படாது, நீ இங்கேயே இருன்னுட்டு. கண்ணன் சொன்னானா, அது முடியாது உத்தவா, வந்த காரியம் முடிஞ்சு படுத்து, நான் புறப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்போ உன்னை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வழியானும் சொல்லிக் கொடு. அப்போ எம்பெருமான் தெரிவிக்கிறான், பாகவத புராணம் பிறக்கும், என் சரித்திரத்தை அது எழுதி வைக்கும். அந்த புராணத்தில் இருக்கிற சொற்களுக்குள்ளே நான் புகுந்து விடுகிறேன். அதை வெறும் சப்தம் நினைக்காதே, ஆனா அவன் நான் எழுத்துன்னு நினைக்காமல் அதை என்னையாகவே உபாசிப்பாய், அதை நானே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் என்று பகவானே பாகவத புராணத்துக்குள்ளே புகுந்து அடியார்களோடு இருக்கிறான்னு அர்த்தம். அதனால் இந்த புஸ்தகங்கிறது வெறுமை அட்டை போட்டு 100 ரூபா புஸ்தகம் 200 ரூபா புஸ்தகங்கிறது அல்ல. இதில் இருக்கிற ஒரு சொல்லும் ஒன்று கண்ணனுடைய திருவடி, ஒன்று கண்ணனுடைய திருக்கை, ஒன்று கண்ணனுடைய திருமுகமண்டலம், அவனுடைய ஒரு அவயவத்தையும் தான் இத்தனை சொற்களாலே சுகாச்சாரியர் உபதேசித்தார். அத்தை அடியவனான பரீட்சித்து கேட்டுக்கொண்டான். அதை சூத பௌராணிகர் சொல்ல சௌனகர் முதலான மகர்ஷிகள் எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். இந்த கதை நடந்தது நைமிஷாரண்யம்ங்கிற திவ்யதேசத்தே. அதை முதல் ஸ்கந்தத்திலேயே பெரியோர்கள் எழுதி வைத்தார்கள். சூதர்னு ஒரு புராண கதை சொல்கிறவர். அவர் மரத்தின் நிழலில் உட்காண்டு பெருமான தியானம் வேண்டியிருக்கார். சௌனகர் முதலான மகர்ஷிகள்லாம் வந்து இந்த கலியுகத்திலே பகவானை பற்றி நினைக்கிறதே துர்லபமாக போயின்னு இருக்கே, எல்லாம் கார்த்தால் இருந்தால் ராத்திரி வரைக்கும் ஓடுறதுக்கு தான் நாடி சரியாக இருக்குது. இப்போல்லாம் வேலைக்கெல்லாம் 7 மணிக்கு கிளம்பணும். அந்த நாளில் அரசாங்க உத்தியோகம் பார்த்துருந்தோம். 10 மணிக்கு போவா, 5 மணிக்கு முடிஞ்சு போயிடும், 5:30க்கு வீட்டுக்கு வந்து விடலாம். கார்த்தாலையும் கோவிலுக்கு போகலாம், சந்தை சொல்லலாம், சாயங்காலமும் கோவிலுக்கு போகலாம், புறப்பாட்டில் அன்வைக்கெலாம் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் வாசலில் வண்டி வந்துட்டால் பிரயாணமே 1.5 மணி நாள். 7 மணிக்கு கிளம்பினோன்னா 8:30க்கு தான் கொண்டு போய் விடுறான். 8:30லேருந்து வேலை ஆரம்பித்தா ராத்திரி 8:30 வரைக்கும். எந்த அப்பா அம்மாவை கேட்டு பாருங்க, என் பிள்ளை வர்றதுக்கு 10:30 ஆகுது, ரொம்ப சுலபமாக சொல்லுவாள். இது 2-3 வருஷம் வரைக்கும் பெருமையாக இருக்கும். ஆனால் 4 வருஷம் ஆனப்புறம் அதுவே கவலையாக போடும். இந்த பிள்ளை இப்படியே 10:30 மணி வரைக்கும் இருந்துருந்தா ஆரோக்கிய கேடு, மனசு கேடு எல்லாம் வந்து சேரும். இது எல்லாத்துக்கும் தான் அன்றைக்கே சௌனகர் கேட்டார், கலியுகத்தில் பொழுதும் இல்லை, ஸ்ரத்தையும் இல்லை, புத்தியும் தீக்ஷணமாக இல்லை, எல்லாமே குறைச்சலாக இருக்குது. ஆனால் பகவானை தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் புரியறது எப்படி வழி என்று சௌனக பகவான் சூத்தரை கேட்க, இந்த கேள்வியிலேருந்தே நமக்கு தான் கேட்டார்னு புரியலையா? அவர் என்னைக்கோ கேட்டு வச்சிருந்தாலும் சரியாக கேள்வி பொருந்துவது நமக்காக. அப்போ சௌனக பகவான் பதில் தெரிவிக்கிறார், சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு எத்த உபதேசித்தாரோ பிள்ளாய் அதை உனக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். கண்ணனுடைய கதையை கேள் என்ன தொடங்கி முதல் ஸ்கந்தத்திலிருந்து 9வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி வரைக்கும் சொல்லுன்னு வந்தார். 10வது ஸ்கந்தத்தில் தான் கிருஷ்ணாவதாரம் தொடங்கி கிருஷ்ண சேஷ்டிதம் முழுக்க தெரிவித்தார். அதைத்தான் தசமஸ்கந்தம்னு சொல்லுகிறோம். இப்போ நாம் பார்க்கறதுக்கு கூடியிருக்கிறது
தசமஸ்கந்தத்தை கிருஷ்ண சேஷ்டிதத்தை பற்றி தான். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு 9.5 நிமிஷம் சொல்கிறேன். அதுவான்னு தெரியணும் இல்லையோ. 9 ஸ்கந்தத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டா மேலே 10வது ஸ்கந்தத்தை சுலபமாக அனுபவிக்கலாம். முதல் ஸ்கந்தத்திலே பரீட்சித்து பிறந்த கதை, சுகாச்சாரியரிடத்தில் பரீட்சித்து கேட்ட கதை, 7 நாட்களில் பாகவத சரித்திரத்தை சொன்னார் அப்படிங்கிற கதை. ஏன்னா ஒரு முனிகுமாரனால் சாபம் வந்துடுத்து பரீட்சித்துக்கு, 7 நாட்களுக்குள்ளே உனக்கு பிராணம் போயிடும்னுட்டு. அவனுக்கு திடீர்னு பயம், 7 நாளில் பிராணம் போயிடும்னா அதுக்குள்ளே நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாகணுமே. எதெல்லாம் கற்றுக்கணுமோ, எதை பார்க்கணுமோ, எதை கேட்டுடணுமோ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு மனசில் ஆசையோடு இருந்தான். நல்ல வேளை சுகாச்சாரியர் வந்து சேர்ந்தார். நமக்கே கூட வாழ்க்கையில் சில சந்தேகங்கள் ஏற்படும் போது யாரானு நன்னா தெரிஞ்சவா இருந்தா அவள்கிட்ட இதை கேட்டுனுட்டு இப்படி செய்யன்னு சொன்னால் அப்படி செஞ்சு விட மாட்டோமான்னு நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அந்த மாதிரி அதிகாரிகள் இனி கிடைப்பதே துர்லபம். அது அந்த நாளில் வேணா இருந்திருக்கலாம். புஸ்தகத்தை முழுக்க கரைத்து பாடமாக வைத்து இது சரி இது தவறுன்னு பெரியோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காளோ இல்லையோ, இன்றைக்கி அது ஆள் குறைந்து கொண்டே போகும். நமக்கே ஆசை இருந்து யாரும் கேட்க வரமாட்டான். அப்படியே ஒருவேளை கேட்பதற்கே வந்தாலும் சொல்வதற்கு ஆள் கிடைக்கணும் இல்லையோ. வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. வக்தா சொல்கிறவனும் குறைஞ்சி போட போகிறான், ஸ்ரோதா கேட்பவர்களும் குறைந்து போவார்கள். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படி யாரை கேட்க வைக்கணும், எப்படி சொல்ல வைக்கணுங்கிறதை ஆமார் அறியும் பிரானே அணி அரங்கத்தே கிடந்தாயின்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே ஏதோ ஒரு திட்டத்தை பெருமாள் தான் நடத்தினு தான் இருக்கார். நாம் இந்தந்த யுகம் இப்பப்போ காலம் தள்ளும்போது இத்தோட இது முடிஞ்சு போயிடுதுன்னு நினைப்போம். ஒன்றுமே முடியாது. அதை எப்படியோ பெருமான் சுற்றி சொடலை விட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆக சூத பௌராணிகரை சௌனகர்கள் கேட்க பரீட்சித்து கதையை சொல்ல ஆரம்பித்தார். முதல் ஸ்கந்தம் முழுக்க இந்த கேள்வி பதில் தான். கலியுகத்தில் எப்படி வாழ கற்றுக்கணும், ஏன் பரீட்சித்துக்கு என்ன சாபம் ஏற்பட்டது. அப்போ சுகாச்சாரியர் வந்து சேர்ந்தார். பரீட்சித்து விழுந்து சேவித்து கேட்குறான், எனக்கு 7 நாட்கள் தான் பிராணன் இருக்கும் போல் இருக்கு, அதற்குள்ளே நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு கவலை 7 நாள் தானுட்டு. ஆனால் பரீட்சத்துக்கு சுகர் பதில் சொன்னார், 7 நாள் இருக்கா, கவலைப்படாத, எல்லாத்தையும் சொல்லிவிட்றேன். 7 நாள் ரொம்ப அதிகமான பொழுது அவரை பொறுத்தவரை. தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 1/2 நிமிஷத்தில் பிரம்மஜானம் ஏற்படும். வேண்டான்னு சொன்னால் நம்ம 1/2 கோடி ஆண்டுகள் செலவழித்தாலும் பிரம்மஜானம் ஏற்படாது. உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு 7 நாட்களுக்குள்ள கதை சொன்னார். அதெல்லாம் முதல் ஸ்கந்தம். 2வது ஸ்கந்தத்திலே பெருமானுடைய விஸ்வரூபத்தை பற்றி வர்ணித்து விராட் ஸ்வரூபத்தை வர்ணித்து எம்பெருமான் எப்படி ஜகத்து முழுக்க படைக்கிறார் என்று சிருஷ்டியை பற்றி பேசினது 2வது ஸ்கந்தம். எந்த புராணமாக இருந்தாலும் முதல்ல சிருஷ்டியை பற்றி சொல்லும். 2வது ஸ்கந்தம் முழுக்க சிருஷ்டி. 3வது ஸ்கந்தத்திலே பிரம்மா ஸ்வயம்புவ மனுவை படைத்து, பிரம்மாவனுடைய பிள்ளைவர் படைத்துட்டு மேற்கொண்டு நீ உலகத்தையெல்லாம் படைப்பாய் என்ன அவர் ஆணையிட்டார். ஸ்வயம்புவ மனு படைக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அப்போ தான் ஹிரண்யாக்ஷன்கிற ஒரு அசுரன் அவன் பூமி பிராட்டியை ஒரு துணியாட்டம் மடித்து சமுத்திரத்துக்குள்ளே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டான். பூமி பிராட்டிக்கு விடுதலை ஏற்பட்டான்னா படைத்த மக்களை வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும் என்று எல்லாரும் பெருமாளை பிரார்த்திக்க, அப்போ தான் வராகாவதாரம் நிகழ்ந்தது. அவர் போய் ஹிரண்யாக்ஷனோடைய போரிட்டு ஹிரண்யாக்ஷனை முடித்தார். வராகப் பெருமானுடைய சரித்திரம் முழுக்க 3வது ஸ்கந்தத்திலே. மேற்கொண்டு ஜகத் உற்பத்தி ஆரம்பிக்க அப்போ தேவகூதி பிறந்தாள், கர்தம பிரஜாபதி பிறந்தாள். கர்தமனுக்கும் தேவகூதிக்கும் நடந்த சம்வாதம், அத்தியாத்ம சிந்தனம், ஆத்மாவனுடைய சிறப்பு, பிரகிருதி புருஷர்களுடைய விவேகத்தை பற்றி ரொம்ப அழகாக உபதேசித்தார்கள். கர்தம பிரஜாபதிக்கு கபிலர் பிறக்க அவருக்கும் தாயாருக்கு நடந்த சம்பாஷணம், இதெல்லாம் 3வது ஸ்கந்தத்திலே. அடுத்து 4வது ஸ்கந்தத்தில் எல்லாமே கதை தான். ஒருத்தருக்கு யார் யார் பிறந்தார்கள் அப்படின்னு கதை சொல்லுண்டே போவா. அதில் பிரியவ்ரதன் உத்தானபாதன் 2 பிள்ளைகள் ஸ்வயம்புவ மனுவுக்கு பிறந்தார்கள். அதில் உத்தானபாதனுக்கு துருவ மகாராஜன் பிறந்தான். துருவ சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தாப்பனார் மடியில் உட்காரன்னு போனால் உட்காரக்கூடாதுன்னு மாற்றாந்தாய் தடுத்தாள். கோபம் வந்தது பிள்ளைக்கு. காட்டுக்கு போனான், தபஸ் பண்ணினான், பெரும சாட்சாத்காரன் பெருமானை பண்ணினான். அதனால அவனுக்கு இன்பமே பெற்றான்னு சரித்திரம். துருவ சரித்திரம் முழுக்க 4வது ஸ்கந்தத்திலே தெரிவித்தார். உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன். அந்த துருவனுடைய இடம் இன்னைக்கு இருக்குது. கான்பூருக்கு பக்கத்திலே துருவன் எங்கு பிறந்து தபஸ் பண்ண இடம்லாம் இன்னைக்கு நாம் காணலாம். ஆக அது துருவனுடைய 4வது ஸ்கந்தத்திலே சரித்திரம். அடுத்த 5வது ஸ்கந்தத்திலே பிரியவ்ரதனுடைய சரித்திரம். 2 பிள்ளைகள் ஸ்வயம்புவ மனுவுக்கு, பிரியவ்ரதன் உத்தானபாதன். அதில் உத்தானபாதனுடைய வம்சாவளி அதை முதல்ல சொல்லிட்டார் 4வது ஸ்கந்தத்திலே.
துருவன், வேனன், அங்கன், பிருது முதலான ராஜாக்களுடைய சரித்திரம். அடுத்த 5வது ஸ்கந்தத்தில் பிரியவ்ரதன், அவன் பிள்ளை ஆக்னித்ரன், அவன் பிள்ளை நாபி, அவன் பிள்ளை ரிஷபதேவர், அவர் பிள்ளை ஆதி ஜடபரதர் என்ன ஜடபரதோபாக்கியானம் முழுக்க 5வது ஸ்கந்தத்தில் வைத்தார். பூமண்டலத்தை பிரித்தது, சப்த தீபங்கள், நவ வருஷங்கள், இந்த பூகோள வர்ணனெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். நாம் சங்கல்பம் பண்ணிக்க சேவே இந்தந்த நாளில் இருக்கும், இந்தந்த இடத்துல இருக்கோம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது ஜம்பூ தீபே பாரத வருஷே பரதகண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வேன்னு சொல்லுகிறோமே, அந்த கதையெல்லாம் எந்தெந்த பூகோளம் எந்தெந்த இடத்துல இருக்குது என்னெல்லாம் அதில் சொல்லும். இதெல்லாம் 5வது ஸ்கந்தம். அடுத்த 6வது ஸ்கந்தத்தில் திருநாம வைபவத்தை சொல்கிறதுக்காக அஜாமிளோபாக்கியானம். அஜாமிளங்கிறவன் வாழ்நாள் முழுக்க கெட்டவனாக வாழ்ந்துட்டு பிராணன் போகிற தருவாயில் நாராயண நாராயணான்னு பிள்ளையை கூப்பிட்டான். நாராயணன் நாமத்தினுடைய ஏற்றத்தாலே விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை விஷ்ணுலோகத்துக்கே அழைச்சின்னு போயிட்டான். அஜாமிளோபாக்கியான கதை 6வது ஸ்கந்தம். அடுத்து இந்திரன் விருத்தராசுரனை முடித்த கதை, அதுவும் 6வது ஸ்கந்தம். மேலே 7வது ஸ்கந்தத்தில் நிருசிம்ம பெருமான் திருவவதாரம் பண்ணினார், பிரஹ்லாதனுக்கு அனுகிரகித்தார், ஹிரண்யகசிபுவை முடித்தார். இதெல்லாம் 7வது ஸ்கந்தத்தில். அடுத்து 8வது ஸ்கந்தத்திலே கஜேந்திர மோக்ஷம். அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையோ, கஜேந்திரம்ங்கிற யானை தாமரை மலரை பறிப்பதற்காக போய் குளத்தில் கால வைக்க, முதலை பீடிக்க, ஓன் அலறித்து நாகனையாய் வாராயன் ஆரிடரணிக்காயின்னு பிரார்த்திக்க பெருமானும் கஜேந்திர வரதனாக வந்து யானையை ரட்சித்தான். இந்த கஜேந்திர மோக்ஷ கதை முதல்ல 8வது ஸ்கந்தத்தில். அடுத்து அமிர்த மதன கதை. பெருமான் 1000 தோளாலே அலைகடல் கடைந்து அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தான்கிறது 2வது கதை. மேலே பலி சக்கரவர்த்தி தேவர்களை ஜெயித்து விட வாமனமூர்த்தியாக திருவவதாரம் பண்ணி பலியினிடத்திலே போய் 3 அடி மண்ணு யாச்சகன் கேட்டு திருவிக்கிரம பெருமானாக வளர்ந்து உலகத்தை தாவி அளந்தான் என்பதும் 8வது ஸ்கந்தத்தினுடைய கதை. அடுத்து 9வது ஸ்கந்தத்திலே எல்லா இக்ஷ்வாக்கு வம்சத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அதில் அம்பரீஷனை பற்றின கதை, சகரனுடைய கதை, மாந்தாத்தா கதை, திலீபன் கதை, அஜமஹாராஜன் கதை, பிள்ளை தசரதன் கதை, கடைசியாக ராமச்சந்திரனுடைய கதை என் 9வது ஸ்கந்தத்தில் ராமாயண சரித்திரம் அளவுக்கு சுருக்கமாக தெரிவித்தார். அந்த ஸ்கந்தத்தினுடைய கடைசியிலேயே யயாதியினுடைய சரித்திரம் சொல்லி, யதுவனுடைய சரித்திரம் சொல்லி, அந்த யதுகுலத்திலே பிறந்தவர்கள் இன்னார்கள் என்று கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லுவதற்காக முன்னுர வச்சுட்டார். 9வது ஸ்கந்தம் கடைசி ஸ்லோகம் ரொம்ப அதில் ஆச்சரியமான ஸ்லோகம். அதிலே கிருஷ்ண சரித்திரம் முழுக்க ஒரே ஸ்லோகத்தால் சுகர் சொல்லி முடிச்சுட்டார். கண்ணன் பிறந்தான்கிறதுலேருந்து கிடுகிடுகிடுன்னு கதையை சொன்னார், முடிஞ்சு போச்சு. 2 விதத்தில் நாமே சொல்லிக்கலாம். கார்த்தால் 6 மணிக்கு எழுந்திருந்தேன், எல்லாம் காலைக்கடன்கள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 7:30 கிளம்பினேன். இது ஒரு வகை. இன்னொரு வகை பொழுத கடத்தனம்னு வச்சுங்க. நாம் இப்படி சொல்லி பார்த்துப்போம். 6 மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து காலை கீழே வைத்து யாரை பார்க்கலாம்னு யோசித்து பல் விளக்குவதற்கு தண்ணீர் எடுத்து பல்லை விளக்கி இப்படி நின்றா இன்னும் 1.5 மணி நேரம் கூட கதை சொல்லிட்டுருக்கலாம். நம்ம விஷயத்தில் இந்த மாதிரி பேசுறது தப்பு. எழுந்தோம் போனோம் நித்தியம்தான் பண்ணிட்டு இருக்கோம், பிறந்த நாள்லேருந்து இத்தியே தானே பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நம்ம விஷயத்தில் இதெல்லாம் சுருக்கமாக சொல்லணும். ஆனால் பகவத் விஷயத்தில் இந்த ஒன்னொன்றுமே முக்கியம். அவன் விஷயம்னு வரும்போது சட்டுன்னு எதையுமே பெரியோர்கள் சொல்லிட மாட்டா. அவன் எழுந்தான்னா என்ன சாமான்யமா, அவன் திருவடிகளை கீழே வைத்தான்னு சொன்னால் சாமான்யமா, நாம காலை கீழே வச்சோன்னா அடிபட போகிறதுன்னு அர்த்தம். அவன் திருவடியை கீழே வைத்தோம்னா சரணாகதிக்கு ஆள் சேர்க்கிறான்னு அர்த்தம். ஆக பெருமான் செய்கிற ஓரொரு செயலும் அதை மிக்க ஆனந்தத்தோடு அடியார்கள் அனுபவிக்கிறாளோ இல்லையோ. நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனன் நான் அணுகிற்பன் பாவியேர் கொன்னு நன்குறையாய் உலகமுன்ன ஒன்சுடரே. ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன. நீ நின்னாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எதை பண்ணாலும் நன்னா இருக்கு. அது இது உது என்னலாவன வல்ல உன் செய்கை என்ன நைவிக்கும் முதுவைய முதல்வா உன்னை எங்கு தலைப்பைவன்னு பிரார்த்தித்தார் ஆழ்வார். ஆனால் அவன் சரித்திரம்னாலே மெதுவாக விளக்கி சொல்லணும். நம்ம கதையனுட்டா எத்தனை பண்ணாலும் ஒரு வரியில் நாம் முடிச்சுட்டு போடலாம். அதனால தான் இங்கே சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு சொல்லச்சே ஒரே ஒரு ஸ்லோகத்தால் கிருஷ்ண சரித்திரத்தை முடித்தார். துணுக்குன்னு எழுந்துனுட்டான் பரீட்சித்து. விழுந்து சேவிச்சு அவர் திருவடிகளை பிடிச்சிண்டு, என்ன சுவாமின்னு இவ்வளவு தூரம் குறைச்சிட்டீர் அவன் ஸ்லோகத்தை போய், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே கண்ணன், எங்கள் பாட்டனார்கள் யுத்தத்தில் ஜெயித்ததுக்கு காரணமே கண்ணன்,
என்னை பார்த்தாலும் என் பாட்டனாரை பார்த்தாலும் கிருஷ்ணானுகிரகத்தால தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் கதையை போய் இவ்வளவு சுருக்கி விட்டீரே, நீர் ஆரம்பிச்சதே கிருஷ்ண சரித்திரத்துக்காக நினைச்சேன், போனா போறதுன்னு 9 ஸ்கந்தம் வரைக்கும் நீர் முன்னுரை வச்சீர், அதுக்கும் காத்துட்டு இருக்கேன் சரின்னுட்டு, அதுக்குன்னு 10வது ஸ்கந்தத்தை இவ்வளவு தூரம் சுருக்கி விட்டீரே என்று பிரார்த்தித்தான். சுகர் வேணும்னு பரீட்சித்து நடத்துல கேட்கிறார், அது என்ன உன் பிறப்புக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம், உன் பாட்டனாருக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னார். இவர் தான் கதை சொல்றவர், இவருக்கு தெரியாதா இப்போ என்ன சம்பந்தம்ங்கிறது. இந்த பரீட்சித் மகாராஜன் தன் தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணினான். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை நடந்து துரியோதன் தொடையிலே அடிபட்டு பிராணநாசம் ஏற்பட்டுடுத்து. அஸ்வத்தாமாவுக்கு உள்ளூர வஞ்சம் தீர்த்துக்கணும்னு எண்ணம். அதனால் பாண்டவர்களுடைய பத்னிகள்லாம் படுத்துட்டு இருக்கிற சமயத்துக்கு போய் ஒரு அஸ்திர பிரயோகம் பண்ணினான், இவர்களுடைய குலத்தோட நாசமடையட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஸ்திர பிரயோகம். ரொம்ப நல்ல எண்ணம் இல்லையோ, அதை நினச்சின்னு தான் பிரயோகம் பண்ண. அப்போ உத்தரையனுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்திருந்தான் அர்ஜுனனுடைய மனைவி சுபத்ரா, அவ 2 பேருக்கும் பிறந்தவன் அபிமன்யு, அபிமன்யுனுடைய மனைவி உத்தரா, உத்தரையனுடைய கர்ப்பத்தில் தான் இந்த குழந்தை இருக்கான். அப்போ அவன் அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே கர்ப்பம் கலங்கிறதுக்கு ஆரம்பிச்சது. உத்தரையும் திரௌபதியும் போய் கண்ணன் திருவடிகளில் சரணாகதி பண்ணி நீ தான் எப்படியானு குழந்தையை ரட்சித்து கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார்கள். எம்பெருமான் சங்க சக்கரத்தை தரித்து கொண்டு உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் கர்ப்பத்தை ரட்சித்து கொடுத்தான். குழந்தை வெளியில வந்து பிறந்தது. கர்ப்பம் காப்பாற்றப்பட்டதே தவிர பிறந்த குழந்தை ஒரு கட்டையாட்டம் கடந்தது. அதுக்கு பேச்சில்லே மூச்சில்லே ஒன்றுமில்லை. மறுபடியும் திரௌபதி போய் கண்ணன் திருவடிகளை பிரார்த்தித்தாள், நீ ஏதோ ரட்சித்து கொடுத்துட்டே, ஆனால் பிறந்தது மனுஷ குழந்தையா இருக்கும்னு பார்த்தா கட்டையாட்டம் கிடக்கிறது, எப்படியான தேவரீர் தான் ரட்சிக்க வேணும்னு உடனே கண்ணன் தன் திருவடி கட்டவரலால் குழந்தையை தீண்டினான். கிருஷ்ணனுடைய பாத ஸ்பரிசத்தாலே அந்த குழந்தை உயிர் பெற்றெழுந்தது. எதுமே பிரம்மச்சரியம் சியாது சத்தியஞ்ச அவ்யாகதம் மை தேன ஜீவத்து பாலகா. நாம் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையா இருக்கும்னால், நான் பொய்யே சொல்லாதவன்கிறது உண்மையா இருக்கும்னா இந்த குழந்தை எழுந்திருக்கட்டும்னா கண்ணன் குழந்தை எழுந்துடுத்து. இப்போ நமக்கு சந்தேகம் இந்த 2 பற்றி மட்டும்தான். அவர் பொய்யே சொல்லாதவன் பிரதிஜை பண்ணுறார், பிரம்மச்சாரின்னு பிரதிஜை பண்ணுறார். ஆனால் கண்ணனை பற்றி நாம் அப்படி கேள்விப்பட்டதில்லையே நினச்சிப்போம். நாம் ஏதோ விளையாட்டுக்காக கேள்விப்பட்டு இருக்கலாமே தவிர அவன் எது பேசுகிறானோ அதுதான் சத்தியம். நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் சத்தியம் பேசணும், ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் அவன் சத்தியம் பேச வேண்டிய தேவையில்லை. அவன் எது பேசுகிறானோ அது சத்தியம் ஆயிடுறது. நமக்கு இருக்கிற சட்டத்திட்டத்தை அவர் தலையிலையும் வச்சு பார்த்துடலாமா? மொத்த ஜீவாத்மாக்களும் அவனுடையவர்களாக இருக்க அவனுக்கு என்ன 100 பேர் பத்னிமார்களா 1000 பேர் பத்னிமார்களா? நாம் எல்லாருமே அவனுக்கு பத்னிகள் தான். ஒரு ஆத்மாவும் பகவானுக்கு பத்னி. அந்த பத்னியை தான் ஸ்ரீவைகுண்டத்திலே வைத்து அனுபவிக்கிறான் எம்பெருமான். மேலும் இந்த கோபிகா ஸ்திரீகளோட கண்ணனுக்கு இருந்த சம்பந்தம் சரீர சம்பந்தமே கிடையாது. பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் இருந்த ஆத்மாவுக்கும் உண்டான சம்பந்தமே தவிர உடல் ரீதியான தொடர்பு யாரோடையும் எம்பெருமானுக்கு கிடையாது. ஆண்டாள் பாசுரம் பாடுறா, கண்ணனை காதலித்தாள் கைப்பிடித்தாள் கல்யாணம் பண்ணிட்டாலும் சொல்லிடுவோம். இந்த பாசுரத்தை காமப்பாசுரங்கள்னு கூட சில பேர் எழுதி விட்டா. நியாயமானு யோசிச்சு பார்ப்போம். அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? 5 வயசு. திருப்பாவை பாடச்சே 5 வயசு குழந்தைக்கு என்ன காமம் தெரியும்? 5 வயசு குழந்தைக்கு உடல் ரீதியாக என்னதான் தெரியும்? அதுக்கு தெரிஞ்சிருந்ததெல்லாம் ஆத்ம விஷயம்தான் தெரிய முடியுமே தவிர அதை நாம் ஏதோ கொச்சப்படுத்துறதுக்காக பண்ணி பார்த்துக்கலாம். வைதீகமான காமம்தான் பக்தி. பக்திங்கிறதே காமம் தானே. கண்ணனிடத்தில் இருக்கிற காமத்தை தான் பக்தின்னு சொல்லிக்கிறோம். உலக விஷயத்தில் காமம் ஏற்பட்டால் தப்பு, பகவத் விஷயத்தில் காமம் ஏற்பட்டால் அதுவே உயர்ந்தது, பிராப்தமான காமம் இல்லையோ. அதனால் யாருக்கும் கண்ணனுக்கும் சரீர தொடர்பில்லை. அதுக்கெல்லாம் சாட்சி இந்த பிரதிஜை தான். நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையாக இருக்கும் நாள், நான் பொய் சொல்லாதவன்னு உண்மையாக இருக்கும் நாள், குழந்தை எழட்டும். குழந்தை உடனே எழுந்துடுத்து. இப்போ பரீட்சித்து சுகரிடத்தில் தெரிவிக்கிறார், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே அந்த கண்ணனுடைய திருவடி தாமர்கள்னா காரணம். அந்த கதையை நன்னா சொல்லாமல் இப்படி போய் சுருக்கி விட்டீரே. 2வது பிரார்த்தனை வைத்தான். என் பாட்டனார் என்னமோ பெருசாக வில்ல பிடிச்சி சண்டை போட போனார். பீமனோ அர்ஜுனனோ நகுலனோ சகதேவனோ இவர்கள்லாம் பீஷ்மருக்கு முன்னாடி எம்மாத்திரம். பீஷ்ம துரோணர்கள் ஒரு நிமிஷம் நின்று அர்ஜுனனால் சண்டை போட முடியாது. இருந்தாலும் அர்ஜுனன் இத்தனை தூரம் ஜெயிச்சிருக்கான்னு சொன்னால் அது கண்ணன் தேரோட்டியாக இருக்கவே. அவன் வழி நடத்தினானோ என் பாட்டனார் ஜெயித்தார். ஆக எங்கள் பாட்டனார் ஜெயத்துக்கும் கிருஷ்ணானுகிரகம் காரணம், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கும் கிருஷ்ணானுகிரகம் காரணம். அதனால் அவர் கதையை நீர் விளக்கமாக சொல்லணும், இப்படி சுருக்கமாக சொல்லிட வேண்டாம், விஸ்தரமாக கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னா. சுகர் உடனே திரும்ப சொன்னார்,
இந்த ஆசையை நீ வெளியிடுறியான்னு தான் காத்துந்தேன்னார். நானா சொல்லிகிட்டே இருந்தா கேட்குறவாளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியணும் இல்லையோ. 2 தரம் நிறுத்தி போரும்னு அவள் 2 தரம் கேட்கணும். அப்போ தான் சரி இவாளுக்கு விஷயத்தில் ஆசை இருக்குது. ஏன்னா நாம கொடுத்துட்டா எதையுமே மக்கள் ரசிக்க மாட்டா. நீங்கள் இலவசம்னு எதையானு கொடுத்து பாருங்கோ, 2 கொடுன்னுவா. 1 போனால் போகிறது இலவசமாக கொடுத்தானேன்னு விட்டுடலாமோ இல்லையோ. 1 வெறுமேன்னு கொடுத்த உடனே எப்படியும் வெறுமை தானே, 2 கொடுங்கன்னு வாங்கி வச்சுப்பா. சரி என்ன பண்ணுறா, அதையான 2 தரம் படிப்பாளான்னு கேட்டால் ஏதானும் பிரசாதம் கிடச்சதுன்னா மடித்து எடுத்துன்னு போடுவா. இதற்காக போய் அதனால் எதையுமே வெறுமை தூக்கி போட்டு விட்டோன்னா அந்த மக்களுக்கு ரசிக்காது. உயர்வு மனசில் பழனம் இல்லையோ. அதனால் எதையும் கொஞ்சம் மூடி மறைத்துத்தான் சொல்ல வேண்டும். இவனுக்கு ஆசை இருக்கான்னு தெரிஞ்சுட்டு சொல்லணும். அதனால தான் 9ஆம் ஸ்கந்தம் கடைசியில் சுருக்கமாக முடிச்சு விட்டார் சுகர். ஆசை நிறையா இருக்குன்னு தெரிஞ்சு விட்டார். ராஜாவை பாட்டு திரும்ப கேட்டார். இல்லை ராஜன்னு, உனக்கு பசி தாகம் இருக்காதா? நீ ஏதோ 7 நாள் கேட்கணும்னு கேட்டுவிட்டே. நான் ரிஷி, எனக்கு பசி இல்லை தாகமும் இல்லை. நீ ராஜாவாச்சே, அதனால தான் நான் நிறுத்தினேன். ஏதான அன்னபானாதிகள் வேணும்னா சாப்பிட்டுட்டு வா என்று சொன்னார் ரிஷி. சுகருக்கு பதில் சொல்கிறான் பரீட்சித்து, எனக்கு எந்த பசியும் இல்லை தாகமும் இல்லை. உம்முடைய வாயிலிருந்து அமிர்தமயமான பகவானுடைய கதைகளை கேட்டுட்டேன். சாப்பிட்ட திருப்தி ஏற்பட்டுடுத்து. இனிமே துளி பசி என் வயிற்றில் இல்லை. பிபந்தம் தன் முகாம்போஜம் சுதம் ஹரிகதாமிருதம். ஹரிகதையாகிற அமிர்தத்தை உம்முடைய வாயிலிருந்து கொட்டி கொட்டி நான் வாரி சாப்பிட்டுட்டேன். அதனால் இனி எனக்கு பசியிலே நீர் சொல்லிண்டே இரும். பசித்தவன் சாப்பிட்டுட்டான்னா இன்னொரு தரம் சாப்பிட முடியாது. உண்ணார்க்கு உண்ண வேண்டாவிரே, சாப்பிடாதவன் தான் சாப்பிட முடியும். இவர் தான் பகவத் கதையே சாப்பிட்டுட்டாரோ இல்லையோ. அதனால் இப்போ உங்களுக்கும் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஏதானு நாழி கிழி நான் சொல்லச்சே ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டோம் நினச்சிங்கோ. என்ன மணி ஆகிடுத்தே, இவர் இன்னும் முடிக்கலையே, சீக்கிரம் போய் சாப்பிடணுமே நினச்சிண்டா இதுதான் சாப்பாடு. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார் தெரிவித்தார். தாரக போஷக போக்கியமாய் அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா பல பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. இந்த சாப்பாடு சாப்பிட்டா எல்லாருக்கும் ஒத்துக்கும். அது சரீரத்துக்கு, இது ஆத்மாவுக்கு. ஆத்மோஜீவனத்துக்காக பகவத் கதையை அவசியம் அடியார்கள் கேட்க வேண்டும். நமக்கு நல்லது. கதையை அடைத்தவர்களிடத்தில் சொல்லச்சே நமக்கு அதனால் ஏற்றம், கேட்டுண்டவனுக்கு அதனால் வைபவம். அவரவர்கள் கதை கேட்டுட்டு கண்டிப்பாக குழந்தைகளிடத்தில் சொல்ல வேண்டும். அடுத்தது நான் அவர்கள் கேட்கும்போதே அது ஒரு கேள்வி வந்து அதுக்கு நாம் பதில் சொல்லி, இல்லை நமக்கு பதில் தெரியலேன்னா புஸ்தகத்தை புரட்டி பார்த்து ஏதோ ஒரு 4 பிரயத்தனமான படுவோம் இல்லையோ. பிரயத்தனத்தினால தான் பகவான் ஆனந்தப்படுகிறான். மகாஜானி ஆகி யாரும் மோட்சத்துக்கு பட போகிறதில்லை. நாம் என்ன இதை கரை கண்டுட்டா மோட்சத்துக்கு போகிறோம் அப்படிலாம் வச்சுருந்தா ஒரு ஆள் கூட தேராது. பின்ன யார் மோட்சத்துக்கு போகிறார்கள்? அவன் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற பிரயத்தனப்பட்டான் இல்லையோ. பிரயத்தனமே பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரு குழந்தை தாயாருக்கு ஏதோ உதவி பண்ணுறேன், கட்டமாக இருக்கே, இன்றைக்கி நாள் முழுக்க நீ வேலை செஞ்சுட்டுருக்கியேன்னு வரும். அதால் ஒன்றும் பெருசாக செஞ்சு விட்றதுக்கெல்லாம் முடியாது. இருந்தாலும் இந்த பாத்திரத்தை அங்கே வச்சு கீழே கொட்டி, அந்த பாத்திரத்தை இங்கே வச்சு கீழே கொட்டிட்ட உடனே எல்லாம் பண்ணியாச்சு என் பிள்ளைன்னு தாயார் எவ்வளவு ஆனந்தப்படுறா. அதை பண்ணக்கூட விடுறதில்லை. அதுக்குள்ளே பிடுங்கி தான் கீழே வச்சுட்டு தன் காரியத்தை எல்லாம் பண்ணிண்டா அப்புறம் 3வது வீட்டுக்காரிட்ட வரை சொல்கிறாளோ இல்லையோ, என் குழந்தை இத்தனையும் பண்ணித்துன்னு. இந்த தாயாருக்கு மகனுக்கு 40-50 வருஷம் தொடர்பு. ஆனால் பெருமான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அனாதி காலமான சம்பந்தம். நாம் ஒரு சிறு முயற்சி எடுக்கிறச்சேவே போரும்னு நமக்கு வேண்டியதை கொடுத்து விடுகிறான் எம்பெருமான். அதுக்குன்னு சிறு முயற்சியாக முதல் நாள் கேட்டுவிட்டு நாள்லேருந்து வராது இருக்காதீங்க. ஏன்னா அவர் சிறு முயற்சி போரும்னு சொன்னார். அடுத்த முயற்சி நான் முதல் நாள் எடுத்துட்டேன், இருமால் பெருமாள் கொடுத்துருவார்னா அந்த சின்னது என்னான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நாம் பண்ணியிருக்கிற பாபங்களுக்கு சிறிதுங்கிறதே இன்னும் 10 வருஷம் பிரயத்தனப்பட்டால் தான் அது சிறியது. அதனால் அவசியம் கிருஷ்ண கதையை நமக்கு நன்மை பயக்கும். அதை பரீட்சித்து பிரார்த்திக்க சுகாச்சாரியர் சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ கண்ணனுடைய மூதாதையர்கள் 6ன்னு பார்ப்போம். கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் இன்றைக்கி சொல்லிடுறேன். மேலே நவநீத சோரன்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். வெண்ணைக்காடும் பிள்ளையாய் வெண்ணையை திருடி எம்பெருமான் உண்டான். அது என்னங்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். அதற்கு மேலே வேணுகானம், காளிய தமனம், கோவர்தனோத்தரணம், வத்சாபகரணம், அதெல்லாம் என்னங்கிறத நாளைக்கு மறுநாள் பார்ப்போம். அப்புறம் கண்ணனுக்கு வயசாயிடும். வயசான பிற்பாடு அவர் என்னென்ன சேட்டித்தம் பண்ணாருங்கிறதை அதற்கு மறுநாள் பார்ப்போம். கடைசியாக ருக்மிணி கல்யாணத்தோட 5ஆம் நாள் பூர்த்தி பண்ணிப்போம். இப்படின்னு ஒரு வரையறை வச்சுப்போம். எப்படி போகிறதுங்கிறத பார்ப்போம். ஆக இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அவதாரம்னு சொன்னாலே வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகாக தெரிவித்தார். வைஜயந்தி விபூஷணம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். வைஜயந்தி வனமாலையை தரித்து கொண்டு விரஜயோஷிதபாங்க வியதனீயம் மதுராபாகியம் அனன்ய போக்கியமீடே. கண்ணன் பிறந்தான்கிறது
மதுரைப்பட்டணம் பண்ணின பாக்கியம். மதுரை நகரத்திலே தான் கண்ணன் பிறந்தான். ராமாயண காலத்தில் அயோத்தி பட்டணத்திலே தான் ராமன் பிறந்தார். அந்த பிறந்த இடங்களை நாம் தரிசிக்கிறதுங்கிறதே, அதை தொடர்றதுங்கிறதுக்கே சுகிருத்துக்களாக இருந்தால் தான் அது கிட்டும். இதே விஷயத்தை தான் கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபிஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே பவச்சரணஜாரஜுஷ பிரதேசாக. உன் திருவடித்தாமர்கள் பட்ட இடத்தில் என் தலைப்படுவதற்கு பாக்கியம் உண்டா? அதை நீதான் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். மதுராங்கிற நகரம் இருக்கே, மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுரான்னு ஒரு தடவை வாயால் சொன்னால் நம் பாபங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போடும். பெருமானோட சம்பந்தம் எப்பவும் நீங்காத திவ்யதேசம். வாமனாவதார காலத்தில் அவனோட சம்பந்தப்பட்டது. ராமாவதார காலத்தில் சத்ருக்னாழ்வானுக்கு தலைநகரமாக இருந்தது. இதோ கண்ணனையே பெற்று கொடுத்தது. அந்த மதுரா நகரத்தில் ஒரு சிறைச்சாலையில் தான் கண்ணன் பிறந்தார். ஏன் சிறைச்சாலையில் பிறந்தார்? பெருமாள் நன்னத்தானே இருக்கார். நாம தானே சிறைக்கூடத்தில் வந்து பிறக்கிறோம். அவர் என்னத்துக்கு சிறைச்சாலைக்குள்ளே பிறக்கணும்னு தோணும். அதுக்கு முன்கதை பார்த்தா தானே தெரியும். அந்த கதையை சுகர் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். யயாதி அவனுடைய கதையை முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணன் எப்படி அவர் குலத்தில் அவதரித்தார்னு பார்ப்போம். ராமன் பிறந்தது சூரிய வம்சத்தில், கண்ணன் பிறந்தது சந்திர வம்சத்தில். நேர் மாறுதல். சூரிய குலத்தில் ராமன் பிறந்தார், பகல்ல ராமன் பிறந்தார், நவமியில் ராமன் பிறந்தார், சித்திரையில் ராமன் பிறந்தார், அரண்மனையில் ராமன் பிறந்தார். ஆனால் கண்ணன் எடுத்துட்டுனா ராத்திரியில் கண்ணன் பிறந்தார், சிறைச்சாலைக்குள்ள கண்ணன் பிறந்தார், ஆவணி மாசத்தில் பிறந்தார், அஷ்டமியில் பிறந்தார், பெருமானுடைய சந்திர வம்சத்திலே அவதரித்தார். என்ன ஒன்றுக்கொன்று நேர் எதிர். ஒன்று கூட ரெண்டு பேருக்கு ஒத்து போகும்படியே பிறக்கலை. அஷ்டமியும் நவமியும் போய் பகவானிடத்தில் பிரார்த்தித்து தான். ஒரு நல்ல காரியமே எங்கிட்ட பண்ண மாட்டேங்கிறா. அஷ்டமி நவமி வந்துடுத்துனா இது வேண்டாம், பரணி கார்த்திகை வந்துடுத்துனா இது வேண்டாம், கோவிலுக்கு போகிறதுலேருந்து தள்ளி போட்டுருவா. அதாரி வாழ்கிட்ட சொன்னாலும் தெரியல. மற்ற ஏதோ கல்யாணம் காட்சி வச்சுக்க வேண்டாம்னு சொன்னால் கோவிலுக்கு போகலான்றது அஷ்டமி நவமியா வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற அளவுக்கு நாம் போடுவோம். அதுக்குன்னு தும்மினத்துக்கு இருமினத்துக்கெல்லாம் ஜோசியர்களை கேட்டுட்டு இருக்க முடியாது. ஜோசியம் ரொம்ப உயர்ந்த சாஸ்திரம். ஜோதிஷ சாஸ்திரத்தை நம்புகிறோம், வேதத்துக்கு அங்கமானபடியாலே. அதுக்கு கர்மாக்களை விதிக்கிறதுக்கு தான் ஜோதிஷ சாஸ்திரம். நாள் கோளெல்லாம் எப்படி போகிறதுங்கிறத பார்த்து ஒருத்தன் இன்னென்ன வைதிக கர்மாக்களை இப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஜோதிஷ சாஸ்திரத்தை பெரியோர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். ரொம்ப தேவை ஏற்பட்டால் பார்க்கறது வாஸ்தவம். ஆனால் நித்தியப்படியே எதுக்கு எடுத்தாலுமே கேட்டுக்கிறதோ பகவத் விஷயத்தில் ஜோதிஷம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. எம்பெருமான்கிறவர் நம்மை படைத்தவர். அவர் வச்ச சட்டத்தின்படி தான் யாருமே செய்ய போகிறார்கள். அதனால் இந்த அஷ்டமி நவமிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. பல பேர் ஜாதகமே பார்க்காமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது மூல நட்சத்திரமா தப்பு, ஆயில்யமா தவறு, இன்னென்னது கூடாதுன்னு ஒதுக்கி விட்டுறாளோ இல்லையோ. ஜாதகத்தில் இருக்கிற கட்டத்தை பார்க்காமல் எந்த நட்சத்திரமும் தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் சொல்லுங்க? பெருமான் 27 நட்சத்திரங்களை படைச்சுட்டார். எம்பெருமானுடைய சிருஷ்டியில் ஒன்றை மட்டம் ஒன்றை வசத்தின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல. அது அவர் சிருஷ்டி. அது எந்த சிருஷ்டி எதுவாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அந்தந்த பெண்ணு ஜாதகத்துக்கு அந்தந்த பிள்ளை ஜாதகத்துக்கு ஒத்து போகிறதான்னு முக்கியமே தவிர மொத்தமாகவே மூலம்னா மட்டம்னா மணவாள மாமனிகள் அவதரித்து காட்டினார். வெறுமை ஏதோ ஒரு நட்சத்திரத்தை நாம் மட்டமாக சொல்லிடக்கூடாதுன்னு. இன்றைக்கும் விசாகம் சுமார் தான், திருவாதிரை சுமார் தான். அதுக்குன்னு தான் இந்த 3 மகாச்சாரியர்களும் பிறந்தார்கள். விசாக நட்சத்திரத்தில் நம்மாழ்வார் அவதரித்தார், திருவாதிரை நட்சத்திரத்தில் ராமானுஜர் அவதரித்தார், மூல நட்சத்திரத்தில் மணவாளவர்கள் அவதரித்தார். இந்த நட்சத்திரத்துக்கு அதுக்கெல்லாம் தொடர்புபடுத்தாதே. பகவத் விஷயம் தனி, அவ்வனுபவம் தனி அப்படின்னு தான் நாம் மனசில் வாங்கிக்கணும். எம்பெருமானுடைய திருவடிகளில் இருக்கிற இவனுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையை நடத்தும். அது எல்லாவற்றையும் தாண்டி நம்மை நடத்தி கொண்டு போகும். அதனால் அஷ்டமி நவமி போய் பிரார்த்திச்சது. பெருமாள் பதில் சொன்னார், உனக்கு நான் நல்லது பண்ணுறேன், மிஞ்சி போனால் இவ்வளவு தான் பண்ண முடியும். நான் 2 அவதாரத்தை உங்ககிட்ட பண்ணுறேன். அஷ்டமியில் கண்ணனாக பிறக்கிறேன், நவமியில் ராமனாக பிறக்கிறேன். என்ன எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே தன்னுடைய தலைமயிற்றிலிருந்து 2 எடுத்து கீழே போட்டு, ஒன்று வெள்ளை தலைமுடி, ஒன்று கருப்பு தலைமுடி. இந்த வெள்ளை தலைமுடி கீழே பலராமனாக பிறக்கட்டும், கருப்பு தலைமுடி கண்ணனாக பிறக்கும் என்ன ஸ்ரீவைகுண்டத்திலேயே பெருமான் தெரிவிக்கிறான். கிருஷ்ண அவதாரத்துக்கு பிரயோஜனம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை ரட்சிப்பதற்கு,
துஷ்டர்களை முடிப்பதற்கு, தர்மத்தை நிலைநிறுத்த. இந்த 3 பிரயோஜனங்களுக்காகத்தான் பகவான் அவதரிக்கிறார். இப்போ அந்த பிரயோஜனம் என்ன ஏற்பட்டதுன்னா, கம்சன் முதலான அசுரர்களாலே பூமி பிராட்டிக்கு பாரம் தாங்கலை. நம்மால் முடியாது பூபாரம் தாங்கிறதுக்கு, நீ அவதரித்து ஏதான் இவர்களை களையெடுத்தால் தான் உண்டுன்னு பிரார்த்தித்தாள். சரி பிறப்போம் என்று பெருமான் அவளுக்கும் சொல்லி வைத்தான். அதனால தான் சந்திரவம்சத்தில் அவதரிக்கிறான். அதில் முதல்ல யயாதியினுடைய கதை. யயாதின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நாட்கள் இளமை இன்பத்தை அனுபவித்தார். இப்போ அவருக்கு வயசாயிடுது. இருந்தாலும் காமத்தில் இருக்கிற ஆசை போகலை. பல பேருக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு தோணும். ஆழ்வார் ஒரு பாட்டில் சொன்னார், இது தூரா குழி, கீழே குழி இருந்து